ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா கிச்சன். இன்றைக்கி சப்பாத்தி, சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி. கோதுமை மாவு ஒரு 2 கப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கணும். அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா பசஞ்சிக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா பசஞ்சு சாஃப்டாக பசஞ்சிக்கணும். டைட்டாக ஐத்தி பசையாத சாஃப்டாக பசஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சி சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பசஞ்சிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது கொஞ்சம் நாள் ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் ஊற வச்சுட்டோம்னா குருமாவுக்கு ரெடி பண்ணுறேன். இதில் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம்லாம் போட்டால் அந்த வீடியோ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். நிறைய போடும். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு இதையும் போட்டாச்சு. ராஜ்மா இதில் நைட்டு ஊற வச்ச ராஜ்மா போட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் லைட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சுத்தமாக தண்ணி ஊற்றியாச்சு. இதை அப்படியே கொதிக்கிட்டோம். அப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். தேங்காய் ஊற்றிக்கிறேன் குருமாக்கு. தேங்காய், சோம்பு, ஒச்சக்கடலை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில்
தண்ணி ஊற்றி மிக்சியை கழுவி இதில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சா. அடுத்தது இதை நல்லா கிளறி இது நல்லா வேகட்டும். குருமாவுக்கு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டியா? அதை எடுத்துட்டோம்ப்பா. அடுத்தது கொத்தமல்லி தழை. அடுத்தது லைட்டாக கொஞ்சம் நான் பெருங்காயம் போடுவேன். போட்டுட்டு அவ்வளோதான், ராஜ்மா குருமா ரெடி. அடுத்தது சப்பாத்தி சைடில் சாப்பிடக்கூடாது. சக்கரவள்ளி சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. திரட்டி வச்சுக்கிறேன். இப்போ போட்டு சாப்பிடக்குள்ள காமிக்கிறேன். சக்கரவள்ளி சப்பாத்தி ரெடி, ராஜ்மா குருமா ரெடி. இது வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சுகருக்கு, அல்சருக்குலாம் நல்லது. செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.